ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரூத் பைபிள் ஸ்டடி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. இங்கே தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த தற்செயலாய் ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் ரூத்திற்கு இந்த ஊரில் போவாஸ் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான், மிகுந்த ஆஸ்தி உடையவன், வயல் நிலங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். அவன் எலிமெலேக்கின் உறவின் முறை. இந்த வயல் அவனுடையதுதான், இங்கே போய் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவள் திட்டம் பண்ணி கொண்டு வரவில்லை. ரூத்தை பொறுத்தவரை இது தற்செயலாய் நடந்த ஒன்றுதான். ஆனால் இதிலே தேவனுடைய பெரிய திட்டம் அடங்கியிருக்கிறது. அந்த ஊரிலே நிறைய பேருடைய வயல் நிலங்கள் இருந்திருக்கும். ஆனால் இவள் எப்படி போவாசின் வயல் நிலத்திற்கு வந்தாள்? ஒருவேளை அவள் வந்த பாதையில் போவாசின் வயல் நிலம்தான் இருந்திருக்குமோ என்னவோ, அதனால் இங்கே வந்திருக்கலாம். அதுவும் அல்லாமல் ரூத் அவள் மாமியிடம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றா. என்ன அர்த்தம்? 7ஆம் வசனம் பாருங்க. வயல் நிலத்தின் கண்காணியிடம், அதாவது சூப்பர்வைசர் கிட்ட போய், நான் உங்கள் வயல் நிலத்தில் கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று ரூத் கேட்டிருக்கிறாள். இந்த கண்காணியும் சரி என்று உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் கண்காணியின் கண்களில் ரூத்திற்கு தயை கிடைக்கும்படியாய் செய்கிறார். நீங்களும் ஒரு காரியத்தை உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மற்றவர்களின் கண்களில் தயை கிடைக்கும்படியாய் செய்வார். இப்போ அந்த கண்காணி இல்ல முடியாதுமா, நீ வேற வயல் நிலத்துக்கு போ என்று சொல்லி இருந்தால் இவள் இந்த வயல் நிலத்தில் கதிர் பொறுக்கி இருக்க முடியாது, போவாசை சந்தித்திருக்க முடியாது, கர்த்தரின் பெரிய திட்டம் நிறைவேற முடியாது. என்ன அந்த திட்டம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில் தான் வர வேண்டும் என்பதுதான் அது. அதற்காக தேவன் கண்காணியின் கண்களில் ரூத்திற்கு தயை கிடைக்கும்படியாய் செய்தார். சரி, அடுத்த வசனம் பார்ப்போம். 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இங்கு போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று பதிலுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார்கள். வயலில் ஏற்கனவே அறுப்பு வேலை தொடங்கி காலையிலிருந்தே வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போவாஸ் இப்போதுதான் வயலுக்கு வருகிறார். வயலில் அறுப்பெல்லாம் சரியாக நடக்கிறதா என்று பார்க்க வருகிறார். அவன் வந்தவுடன் அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று கூறுகிறான். பாருங்க, தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை பார்த்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூறுகிறான். இதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் யோசேப்பு ஒரு எகிப்தியன் வீட்டிலே அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அந்த இடத்திலே கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தபடியினாலே யோசேப்பு என்னென்ன வேலைகளை செய்தானோ அவை எல்லாவற்றிலும் அவனுக்கு கர்த்தர் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தந்தார். இதை பார்த்து அவனுடைய எஜமான், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு யோசேப்பை அவன் வீட்டிற்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக வைத்தான். இப்படி யோசேப்பு பதவி உயர்வு பெற்றவுடன் கர்த்தர் அவன் எஜமானை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். வீட்டிலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தால் அவனுக்கு மட்டும் அது ஆசீர்வாதம் அல்ல, அவன் எந்த இடத்துல வேலை செய்கிறானோ அந்த வேலை செய்கிறவர்களுடைய வீட்டிற்கும் அது ஆசீர்வாதமாய் அமைகிறது. அவன் வேலை செய்கிற இடத்திலும் ஆசீர்வாதம் பெருகுகிறது. இதை உணர்ந்தவனாய்தான் போவாஸ் கூறுகிறான், கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, எப்படிப்பட்ட மேலான வார்த்தையை போவாஸ் அறுக்கிறவர்களை பார்த்து கூறுகிறான். அவன் வயலுக்கு வந்து, இன்றைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் வரவில்லை, சரியான நேரத்திற்கு வந்தார்களா, யார் தாமதமாக வந்தார்கள் என்றெல்லாம் தேவையில்லாத பேச்சுகளை முதலில் பேசாமல் தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஆனால் பொதுவாக உலகத்தில் நாம் இதைதான் காண்கிறோம். யார் வந்தாங்க, யார் வரல, எப்ப வந்தாங்க, ஏன் வரல, இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விதான், கேட்க வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முதலில் வேலை செய்பவர்களுடன் ஒரு நல்ல விஷயத்தை அல்லது ஆசீர்வாதமான காரியங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. அந்த நாள் அவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லதாக அமையும். போவாசின் இந்த வார்த்தை சோர்ந்து போய் வேலை செய்கிறவர்களை கூட உற்சாகப்படுத்துகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரே நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு பலனை கொடுப்பார். அந்த பலத்தோடு இன்றைய வேலைகளை நாம் செய்து முடிப்போம்.
என்று அவர்கள் உள்ளம் உற்சாகம் கொண்டு இன்னும் சீக்கிரமாகவும் செம்மையாகவும் வேலைகளை செய்ய அது உதவுகிறது. அறுப்பு அறுக்கிறவர்களும் போவாசை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? 100 மடங்கு பலன் தரக்கூடியதாய் இருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை பார்ப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ இங்க என்ன நடக்குது? அறுப்பு அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விதைச்சதை தான் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே எப்படி 100 மடங்கு பலன் அடைந்தானோ, அதுவும் பஞ்ச காலத்திலே, அதுபோல கர்த்தர் உம்முடைய விளைச்சலை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனளிக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். இப்படிதான் போவாஸ் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். இவன் அவர்களுக்கு கூறுகிற ஆசீர்வாதமான வார்த்தையும் அவர்கள் இவனுக்கு கூறுகிற ஆசீர்வாதமான வார்த்தையையும் கர்த்தர் அப்படியே அவர்கள் வாழ்வில் நிறைவேற பண்ணுகிறார். நாமும் கூட மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது அவர்களுக்கு மனம் ஆறுதல் அடையும்படியாய் கர்த்தர் உங்களோடே இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையையும் ஆசீர்வாதமாக மாற்றும். கர்த்தர் நல்லவர்.